சூர்யா உனக்கு? ஏய் வெளிய வா சொல்றேன். ஏன் இப்படி இழுத்துட்டு போற? Tell me சூர்யா, what happened to you? சூர்யா என்னாச்சு உனக்கு? நான் பீட்டர் பெர்னாண்டஸ் பார்த்தேன். எந்த பீட்டர் பெர்னாண்டஸ்? உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே பீட்டர் பெர்னாண்டஸ். என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த பீட்டர் பெர்னாண்டஸ். சைத்தியக்காரமா பேசாத. அந்த பீட்டர் பெர்னாண்டஸ் எப்ப செத்து போயிட்டான்? இல்ல உயிரோட தான் இருக்கான். என் கண்ணால பார்த்தேன். அவனை பிடிக்க துரத்துற தப்பிச்சு போயிட்டான். லிசன், நீ அவனை பத்தி நினைச்சிட்டு இருக்க. அதான் யாரை பார்த்தாலும் பீட்டர் பெர்னாண்டஸ் மாதிரி தெரியும் உனக்கு. இது உதவி பண்ணவங்கள கூட மறக்கலாம், ஆனா துரோகம் பண்ணவங்கள மறக்க முடியாது. அவன் பீட்டர் பெர்னாண்டஸ் தான். கிடையாது, அதெல்லாம் வெறும் பிரம்ம தான். ஹேய் சூர்யா, பீட்டர் பெர்னாண்டஸ் எப்போ செத்து போயிட்டான்? இல்ல உயிரோட தான் இருக்கான். சூர்யா will you please shut up சூர்யா. அவன் செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவன் ஃபைல க்ளோஸ் பண்ணி எவ்வளவு ஆச்சு தெரியுமா உனக்கு? அப்படியே அவன் சுத்திட்டு இருந்தானா போலீஸ்காரன் மட்டும் எங்க போயிடுவான்? நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? பீட்டர் பெர்னாண்டஸ் செத்து போயிட்டான். முடிஞ்சு போன விஷயத்தை தூக்கி போட்டு உருப்படியா வர வேலையை பாடுறான். அப்ப நான் பாத்துவே என் கண்ணை பாத்துவே. சூர்யா 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 இத பாரு. டேய் நான் உன் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் நான் அந்த போலீஸ்காரன். உன் மனசு எவ்வளவு கொந்தளிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியே நீ சொல்றது உண்மையா இருந்தா அவன் என் கண்ணில் மாட்டினான்னா அவனை பிடிச்சி உள்ள போற முதல் ஆளு நானே தான் இருப்பேன். எஸ், அவன் செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்டான்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா சூர்யா, அவன் செத்து போயிட்டான். நீ வேணா என்ன சமாதானப்படுத்தலாம். அதை நான் பார்த்தது. நானும் சங்கர் பேசுறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண பீட்டர் பெர்னாண்டஸ் ஃபைல உடனடியா கொண்டு வாங்க. யார் ஃபைல் சார்? பீட்டர் பெர்னாண்டஸ். பீட்டர் பெர்னாண்டஸ் ஃபைலா? எஸ். ஓகே சார். என்ன வீடு இவ்வளவு கிளீனா இருக்கு? சூப்பரா சமையல் வேற செஞ்சு வச்சிருக்கேன். சூர்யா சாப்பிட்டுட்டு அசந்து போறாரு. நீங்க அவருக்காக சமைச்சு வச்சிருக்கீங்க, அவரு உங்களே நினைச்சிட்டு இருக்காரு. நிஜமாவா? ஆமா, ராத்திரி முழுக்க உங்களை பத்தியே புலம்பிட்டு இருந்தாரு. என்ன பேசாமலே இருக்க? இந்த டீச்சர் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. டேய் அனாவசியமா பேசுன உன்னை தூக்கி போட்டுருவான். என்ன சொன்னாரு? கல்பனா பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த டீச்சர் உன்னை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டேய் பெரிய பேச்செல்லாம் பேசுன அடிபடுவ ஜாக்கிரதை. வெக்கப்பட்டுக்கிட்டே கல்பனாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் குரு, நீ அந்த கல்பனா டீச்சர் கல்யாணம் பண்ணிட்ட என்ன தப்பு? டேய் வயசுக்கு மீறி பேசுன பல்ல உடைச்சிருவா. கல்பனாவை கல்யாணம் பண்ணிட்டா என்ன தப்பு அப்படின்னு கேட்டாரு. அப்படியே கேட்டாரு? ஆமா ராஜா. இப்ப என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கோலம் ஓகே. என்னடா உள்ள போனாரு, சத்தத்தை காணோம். இது நம்ம வீடு தானே, நான் சந்து போய் நிக்கிறது போல இருக்கு.
பேசலாமா? பேசுறதுக்கு அனுமதி கேட்க தெரிஞ்ச உனக்கு இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கும் அனுமதி கேட்க தெரிஞ்சிருக்கணும். என் வீட்டுக்குள்ள யாரும் வர வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. வரவும் விட மாட்டேன். என் வீட்டுல இருக்கிறது எல்லாமே என்னோட ஞாபகம். அது தூசியோட இருந்தாலும் அப்படியே இருக்கணுமே தவிர அதை யாரும் தட்டி தொடச்சு வைக்கிறது எனக்கு பிடிக்காது. இல்ல சாப்பாடு இருக்கு, எல்லாரும் I'm sorry. டீச்சர், அவர் ரொம்ப நல்லவர் டீச்சர். எனக்காக உயிரையே விடுறாரு. அதான் தெரியுமே. அவர் தனியாவே இருந்ததுனால திடீர்னு கோவம் வருது. ஆமா டீச்சர், என்ன பாத்துக்க அவர் இருக்காரு, ஆனா அவரை பாத்துக்க யாருமே இல்ல. நீங்க எங்க கூட வந்து அவரை பாத்துக்குவீங்களா? எனக்காக ப்ளீஸ். மறுபடியும் உங்க அனுமதி இல்லாம உங்க வீட்டுக்குள்ள வரேன். நீங்க என்கிட்ட பழகுனது, ராஜா என்கிட்ட பழகுனது, இது எல்லாத்தையும் வச்சு இந்த வீட்டுல நான் கொஞ்சம் அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க கோபப்பட்டது நியாயம்தான். ஆனா ராஜா என்ன சொன்ன தெரியுமா? நீங்க எங்களோட இந்த வீட்லயே இருந்துருங்கன்றா. என்ன பாத்துக்க அவரு இருக்காரு, அவரை பாத்துக்க யாருமே இல்லைங்கிறா. அதனால நான் இந்த வீட்லயே தங்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ராஜாவுக்கு அம்மானாலும் சரி, இல்ல உங்களுக்கு மனைவினாலும் சரி. மரியாதை வெளியே போ. போனா போது பொம்பளை ஆச்சேன் பொறுமையா இருந்தா எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? நான் கஷ்டப்படுறேன், காப்பாத்துங்க, ஆறுதல் சொல்லுங்கன்னு கெஞ்சனா கதனா எழுதிட்டான், அழுத்தி எழுதிட்டான், அனுபவிச்சுட்டு இருக்கேன். தனிமைங்கிறது எனக்கு நானே போட்டுக்கிட்டு ஒரு வேலி. அந்த வேலைக்குள்ள எனக்குன்னு ஒரு சின்ன உலகம். அந்த உலகத்தை வெளியே இருந்து யார் வேணா பார்க்கலாம். ஆனா பரிதாபப்பட்டு பக்கத்துல வர உரிமை யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த உரிமை யார் கொடுத்தது? என்னுடைய இறக்கத்தையும் அன்பையும் மற்றவங்களுக்கு உதவி பண்ற குணத்தையும் காதல் நீ தப்பா புரிச்சுக்கிட்டா அது உன்னோட தப்பு. இந்த காலனியில இருக்க எத்தனையோ பெண்கள்ல நீ ஒருத்தி. நீ இந்த வீட்டுக்கு வந்தது, சமைச்சது, ராஜா கிட்ட அன்பு காட்டுறது அத்தனையும் போய் பேசும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு உள்ளம் இருக்கு. உன் மனசு ஏங்கிறது காதலுக்காக இல்ல, கேவலம் அந்த சந்தோஷத்துக்காக. காரணம் உன் வயசு அப்படி. நான் பெண்களை மதிக்கிறேன், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில எந்த பெண்ணுக்கு இடம் கிடையாது, செத்தாலும் கிடையாது கிடையாது. சூர்யா, நான் பழகுனதெல்லாம் பொய்யா? அந்த ராஜா மேல நான் வச்சிருந்த பாசத்துக்கு பேரு வேஷமா? உண்மையான காதல, உடம்பு காசப்பட்ட காதல்ல உள்ளார்த்தம் கண்டுபிடிச்சு சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? அப்படி உங்க மனசுல ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணமா இருந்த இந்த உடம்ப எரிச்சுக்கிறேன்.